தியானிக்கிற சங்கீத பகுதியை தொடர்ச்சியாக வாசிச்சு வரதான். சங்கீதம் 119, 113 தொடங்கி 120 வரைக்கும். இந்த சங்கீதம் மேலவே சாமைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அந்த சாமைக்கு என்ன அர்த்தம்னா சப்போர்ட், ஆதரவுன்னு அர்த்தம் தான். அப்போ இந்த 8 வசனத்துல வந்து ஆண்டவருடைய ஆதரவை பத்தி வந்து தாவீது சங்கீதக்காரன் வந்து சொல்லியிருக்காரு. சாமைக்குன்னா சப்போர்ட், ஆதரவுன்னு சொல்லிட்டு முதல் வசனத்திலேயே நீ வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். தாவீதுக்காரர் சொன்ன மாதிரி அவருடைய வீண் சிந்தனைகள்லாம் அவர் என்ன செய்யறாங்களாம், வெறுக்கிறாங்களாம். நாம கூட நிறைய விஷயத்துல இருந்துட்டு தேவையில்லாத சிந்திச்சுட்டு நம்மளே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருப்போம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்மளா பெருசா யோசிச்சு நம்ம சிந்தனைகளை வந்து யோசிச்சு தேவையில்லாத நம்ம வந்து என்ன செஞ்சு நிற்போம், கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த வீணான சிந்தனையை வந்து நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணுங்களா? நம்ம சிந்தனையை வந்து ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஒப்பு கொடுக்கணுமா? சிந்தனையை வந்து நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த சிந்தனை எனக்கு தேவையில்லாம எதை பத்தி நான் வந்து யோசிக்க கூடாது, தேவையில்லாத காரியத்தை குறிச்சு நான் யோசிக்க கூடாது, மத்த எந்த காரியத்துக்கும் நான் கண்டிப்பா புரியக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற பயப்படும் காரியமும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தைக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணுங்களா? இந்த காலையில நம்ம சிந்தனை எப்பவுமே ஆண்டவருக்கு நேரா திருப்பி வச்சுக்கணும். ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாரு, மேல நம்ம வசனம் மாதிரி சாமிக்கு மாதிரி பாதுகாப்பின் வசனம், ஆதரவின் வசனங்களாயிரு. அப்போ எப்பவுமே அவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு, சப்போர்ட்டா இருக்கிறாரு. எப்பவுமே நமக்கு எப்படி தலைவரு ஆதரவா இருக்கிறாரு. நம்ம ஏன் வீணான சிந்தனையை வச்சு நம்ம என்ன செய்யணும், கவலைப்பட்டு கலனைவானே நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களா நம்ம வந்து இருக்கக்கூடாது. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவர்தான் நம்முடைய கேடகம். என்ன ஆபத்து வந்தாலும் அவரை மீறிதான் நம்மளை வந்து தொட முடியும். நமக்கு கேடகமா இருந்து முன்னாடி அவர் இருக்கிறாரு, பெரிய கேடகமா இருக்கிறாரு, பெரிய மதில் சுவரா இருக்கிறாரு. அவரை தாண்டி நம்மளுக்கு என்ன செய்யாது, எது வந்து காரியமோ நிச்சயமா நேரிடாது. அந்த வாரத்துல நான் பார்த்து இருந்துட்டு அதே வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கேடகமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கேடகமா தவிர நம்மளை பாதுகாத்துக் கொள்றாரு. எல்லா காரியத்திலும் பாதுகாத்துக் கொள்ளாரு. இந்த சங்கீதம் உண்மையாவே இருந்துட்டு எனக்கு ரொம்ப தொடுதலான சங்கீதம் வந்துட்டு நான் படிச்ச ஒவ்வொரு காலத்துல நான் உங்களுக்கு அப்புறம் நான் அதை சொல்றேன். கொள்ளாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு ஒரு வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். நம்ம பிழைத்திருக்கிறது ஒவ்வொன்றும் யாராலும் ஏசப்பனாலதான் 100% அவரால மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யறோம், பிழைத்திருக்கோம். இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஜீவிக்கவும் முடியாது, நம்ம வாழவும் முடியாது. மற்றவங்க பார்வைக்கு ஏசு தேடி கொண்டு போறானே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்க பாருங்க நான் வந்து ரொம்ப வெக்கமா போயிடக்கூடாது. ஏசப்பா ஒரு நிமிஷம் கூட நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை விட்டு விலகி போயிடாதீங்க, அந்த வெட்கத்திற்கு என்ன உள்ளாக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு தாவீதுக்காரர் கேட்கிறாரு. இப்ப நாம கூட என்ன ஆண்டவர் எப்பவுமே கெட்டிமா இருக்க பிடிச்சவங்களா நம்ம இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மள என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்திலயும் நாம விட்டு நாம தான் விட்டு விலகுவோம். ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகவே மாட்டார். நம்ம அவரை இருக்க பிடிச்சிருந்தா அவர் நம்ம கூடவே தான் இருப்பாரு. எல்லாத்துல இருந்து என்ன செய்வாரு, அவர் நம்மள நிச்சயமா பாதுகாக்க சர்வ வல்லவரா அவர் இருக்கிறாரு. என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமா இருப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கும் போது, ஆதரிக்கும் போது, அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம தேற்றும் போது நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணுங்களா, அவருடைய பிரமாணங்களை கை கொள்றவங்களா நம்ம வந்து இருக்கணும்ன்றதான் இந்த சங்கீதக்காரர் இதுல வந்து சொல்றாரு. தேவையில்லாத காரியங்கள் எதையுமே நம்ம வந்து முன்னாடி வைக்க கூடாதுன்றதான் இந்த வசனத்தோட ஆதாரமாவே இருக்கு. வீண் சிந்தனைகளே நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. தேவையில்லாத நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாதுன்றதுதான் இது. கடைசி வசனம், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிரிக்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். பயம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கு. அது வந்து ஐயோ அவர் அடிச்சுவாரு, கண்ணால குத்திட்டு வாரு, அப்புறம் அந்த மாதிரி பயம் இல்ல. அன்பின் பயம் நம்மளுக்கு இருக்கு. கர்த்தர் நம்மள எப்பவுமே நேசிக்கிறவா இருக்கிறாரு. நம்மளுக்கு இவ்வளவு ஜீவனை கொடுத்து இவ்வளவு கஷ்டத்துல நம்ம எவ்வளவு பாதுகாத்துக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தம் நம்ம பயம் இருக்கிறோமே தவிர ஆண்டவர் இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு பயம் கிடையாது. அதனால நம்ம வச்சிருக்கிற அன்பு, அந்த நேசத்துல நம்மளுக்கு பயம் இருக்கணும். அந்த பயத்தினால நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நம்ம உடம்பு வந்து சிலுக்கணும், அந்த அளவுக்கு நடுங்கணும். ஐயோ அந்த தப்பு செய்யறதே ஏசப்பா, நீங்க எவ்வளவு என்ன நேசிச்சிருக்கீங்க, எவ்வளவு என்ன கஷ்டத்துல இருந்து நீங்க என்ன தூக்கி எடுத்திருக்கீங்க, ஆனா இந்த தவறு நான் செய்யறேன்ற அந்த பயம் நடுக்கம் நமக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்களா. இப்ப ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் வந்து நம்மளுக்கு அநேக நன்மைகள் இருக்கு, அநேக விஷயங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட நம்மள ஆண்டவருக்கு தீமையான ஒரு காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்த விஷயத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யறோங்களா நம்ம இருக்கிறோம். அந்த பயம் நமக்கு வந்து வந்துட்டே இருக்கணும். அப்ப தேவ பயம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பயத்துல இருந்திருக்காங்க. மோசேல ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்காங்க, பயந்துருக்காங்க. அன்பின் பயத்தோட நம்ம என்ன செய்யணும், வந்துட்டு
டிராவல் பண்றவங்களா நம்ம வந்து இருக்கணும். 8 வசனங்களும் நமக்கு அதுதான் வந்து போதிக்குது. முதலாவது காரியமா நம்ம சிந்தனைகளை வந்து தேவையில்லாத காரியத்துக்கு யோசிச்சு நம்ம வந்து பண்றத நம்ம முதல்ல விட்டுன்னு வந்து ஆண்டவருக்கு பயப்படும் பயம், அன்பின் பயத்தை நம்ம வைத்துக் கொள்ளா இருக்கணும். கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம கை கொள்ளா இருக்கணும். இந்த 3 காரியத்தை குறிச்சு நம்ம இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் சகோதரி அவங்க ஒரு சிறிய சாட்சி நமக்கு பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு என்னையும் ஒரு சிறிய சாட்சியாக எடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். கடந்த வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. எதையுமே வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்ல மாட்டாரு. அவர் குரலை வச்சும் அவர் முகத்தை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சி என்ன திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் ரொம்ப கேட்கும் போது அவர் இப்படின்னே சொல்லுவார். அது வரைக்கும் அவர் என்கிட்ட வந்து எதையுமே சொல்லவே மாட்டாரு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் சண்டே இருக்கும்போது தான் ஈவினிங் வீட்டில் இருந்து சாப்பிட்டு அவர் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போகும்போது இந்த ஷோல்டர் பெயினும் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அவருக்கு ஷோல்டர் பெயினும் தாடை பெயினும் அதிகமாக இருந்திருக்கு. அப்படியே நேற்று மூச்சு விடாத அளவுக்கு அவருக்கு வந்து இருந்துருக்கு. அப்பயே ஃபேஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நான் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நைட் ஷிஃப்ட்டு கிளம்பி போயிட்டு வந்து நைட்டுக்கு அப்பயும் எனக்கு ஒரு மாதிரி மனசுல இருந்துச்சு. கேட்டுட்டே இருக்கிட்டு ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வாரம் இருந்து முடிஞ்சிச்சு. போன வாரத்தில் வந்து மறுபடியும் மண்டே வந்து மார்னிங் அதே மாதிரி ஷோல்டர் பெயினும் இந்த தாடை பெயினும் அவருக்கு வந்து வந்திருக்கு. நான் அப்போ ஸ்கூல்ல இருந்தால் அவர் வீட்டில் இருந்தார். செகண்ட் ஷிஃப்ட் போனோம். அவரு இருந்தாலும் நான் அப்போ என்கிட்ட வந்து அப்பயும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸ்கூல்ல வந்து என்கிட்ட சாவி கொடுத்து சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நைட்டு வந்து கொடுக்குன்னு சொன்னாரு. போன வாரம் எனக்கு இந்த மாதிரி பெயின் வந்த மாதிரி எனக்கு இந்த வாரம் கூட மார்னிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு மாம்ஸ் வந்து பயம், எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என் ஷோல்டர் பெயின் எங்கே இருந்துச்சு பண்ணா இங்கே தாடை பெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஆண்டவருக்கு நான் உடனே நாளைக்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நான் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்துட்டு செக் பண்ணிட்டு வரதான் நல்லது போகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து தூக்கமே வரல. நைட்டெல்லாம் நான் ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்ப்பா நாளைக்கு போகிறேன்றது எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜவர்மெண்ட் ஜபத்தோட தான் காலையில் இருந்துட்டு கிளம்பி வந்துட்டு போனோம். ஆனால் அவர் வரும்போது கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னைக்கு வெளியே காட்டாமல் நான் பயப்பட போனேன். அவர் எதுவுமே வெளியே காட்டிக்கவே இல்லை. போனோம்னா டாக்டர்கிட்ட என்ன ப்ராப்ளம் சொன்னார், இந்த மாதிரி இருக்குன்னா உடனே அவங்க இசிஜி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க இசிஜி எடுக்க உள்ளே போகும்போது நான் வெளியில இருந்து ஜாம் பண்ணிட்டே தான் இருந்தேன். சப்பா நீங்கள் நிறைய எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தீங்க ஆண்டவர். எனக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் அவர் நிமித்தம் எனக்கு கொடுத்தாரோ அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நான் வெளில இருந்து சொல்லிட்டே தான் இருந்தேன். அந்த இசிஜி எடுத்து முடியல வெளில வரும்போது அவங்க சொன்னாங்க அந்த சிஸ்டர் உள்ள இருக்கும்போது நார்மலாக தான் பிரதர் இருக்கு, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. அவங்க நிறைய டாக்டர் எதுவுமே காட்டும் போது அவங்க நார்மலாக தான் இருக்குது, அது மாதிரி எதுவுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, இசிஜியில் எதுவுமே தெரியல, உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தால் நம்ம எக்கோ டெஸ்ட் எடுத்து ஒன்று நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். இவனை ஷிஃப்ட்டு கிளம்பி போகிற மாதிரி எடுத்து பார்க்கலாம் பண்ணா இல்லை வேணாரு. அவர் இன்னொன்று சொன்னார், இந்த பின்னாடி கழுத்து எலும்பு எதனாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயினோ தாடை பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே எக்ஸ்ரேவும் ஒன்று எடுத்தோம். ஆனால் அதில் இடத்துல வந்து மைல்டாக எலும்பு மட்டும் இங்கே இருந்துட்டு இந்த ஒன்று மேலே ஒன்று லைட்டாக கொஞ்சம் மைனூட்டாக தான் இருக்குது மாதிரி ஏறினதுனால கூட அந்த பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் டாக்டர். மற்றபடி ஒன்றுமே இருக்காது, சரி உங்கள் இதுக்காக நம்ம ஒரு எக்கோ டெஸ்ட் வேணால் நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்னைக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை, அவர் ஆஃபீஸ் போகணுமேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்து அவர்கிட்ட ஜபிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஏசப்பா நாங்கள் எக்கோ டெஸ்ட் நாளைக்கு எடுக்க போனாலும் உங்களுடைய சரியா ஏசப்பா அது நீங்கள் கொடுத்த ஜீவன். நான் வந்து ஆவடியில் வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே நான் இங்கே வரும்போது யோசிப்பேன், நமக்கு இங்கே ரொம்ப யாருமே தெரியாது அந்த அளவுக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நாள் நான் ஜபிச்சுனே இருந்தேன். எக்கோ டெஸ்ட் போகும்போது கூட நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது, ஆண்டவர் நிச்சயமா சுகத்தை கொடுப்பாரு எனக்கு தெரியும்னா. இருந்தாலும் நம்மளுக்கு மாம்சம் இல்லை, கொஞ்சம் பயம் இருந்துச்சு எனக்கு. எக்கோ டெஸ்ட் போகும்போது போனால் அவங்க வந்து ஆஃப்டர்நூன் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து ஈவினிங் 7 மணிக்கு தான் வந்து காட்டணும்னு சொன்னாங்க. 7 மணிக்கு இருந்து காட்டினா 4 நாள் ஃபுல்லாக நம்ம சும்மா இருக்காம இருக்குமே, போனவொடனே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே பக்கத்துல இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து போனால் அவங்க எக்கோ நாங்கள் இப்போ எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்ள எக்கோ டெஸ்ட் உள்ள வச்சுட்டு வெளியே இதே மாதிரி தான் ஜாம் பண்ணிட்டே தான் உட்காந்துருந்தேன். எக்கோ எடுத்து அவங்ககிட்ட கேட்டேன், நாங்களாம் எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்டுருந்தேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட நான் உள்ள நுழையும் போதே டாக்டர் எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, ஒன்றுமே இருக்காது, எதுக்குமா நீ யோசிச்சுன்னு இருக்கேன், அது நார்மல் தான் வந்திருக்குப்பான்னு அவருக்கு ரிசல்ட்டே பார்க்கவே இல்லை. போன உடனே அவர் வாயிலேருந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். டாக்டர் வந்துட்டு டாக்டர் கிறிஸ்டியன் டாக்டர் தான் அவர் வந்து உள்ளே போனவொடனே அவர் எடுத்தோன்னா டாக்டர் தான் சொன்னார், ஒன்றுமே இருக்க போகிறதில்ல, என்ன யோசிச்சுருக்கீங்க, நார்மல் தான் இருக்கும் பாருன்ட்டு ஒவ்வொன்று பார்த்தவொன்னு சொன்னார். எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னார். எல்லாமே நார்மல் தான், பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த நெக் பெயின் அந்த இதுவாக மட்டும் தான் உங்களுக்கு பெயின் வந்திருக்கும், மற்றபடி ரொம்ப நார்மலாக இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை.
நீங்க தைரியமா வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆண்டவருக்கு அப்பவே நான் அவ்வளவு நன்றி, என் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பா இந்த வசனத்துல படிக்கும்போது அவருதான் கேடகம், அவருதான் மறைவிடமா நம்ம இருக்காரு, அவருதான் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்காரு. ஆண்டவருக்கு நான் அவ்வளவு நன்றி சொல்லிட்டு வந்தேன். இப்ப சாட்சி நான் சொன்னேன், இசப்பா நாங்க குடும்பமா போய் அடுத்த வாரம் நாங்க நிக்கணும், சாட்சி சொல்லணும் இசப்பா போயிட்டு நான் சொல்லணும்னு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து இன்னைக்கு அவரே இங்க வந்து ஜெபிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவரே ஜெபிச்சாரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. கோடி கோடி நன்றி. மத்தியில இருக்கிற கனிமொழி சிஸ்டர் அவங்க ஒரு சிறிய சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டி வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு வந்து உடைஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வயசாயிடுச்சு. 2 மாதம் அட்மிட் பண்ணி தான் பண்ணுவோம். எவ்வளோ ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், பெரிய ஹாஸ்பிட்டலும் போகணும், இதே தான் சொன்னாங்க. கடைசி என்ன பண்ணுறது தெரியல. இது வந்து உண்மையை நாங்கள் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல ஜெபிச்சோம். என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த ஜீவன் நீங்கள் கொடுத்த ஜீவன், இந்த ஜீவன் போகணுமா கர்த்தரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் உடனே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் பண தேவைகள் இருந்தது, அதையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தோம். அந்த தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சு எப்படி ஆப்ரேஷன் நடந்தது, எங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்னே தெரியல. அவங்களுக்கே தெரியாது. பிளட்டில் ஏற்றணும்னு சொன்னாங்க, ஆனால் பிளட்டில் தான் சொன்னாங்க. அந்த ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ஆப்ரேஷனும் முடிஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணி கர்த்தர் வந்து இந்த இடத்துல நிற்க வச்சு கொடுத்த கர்த்தர் ஒரே மாசத்துல சுகத்தை கொடுத்து சிறிய சாட்சி சொல்லுவாங்க. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோட பலனோட வச்சது அவர் பெரிய கிருபை. என்னன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நான் சொல்றேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி மந்த் தான் என்னோட பீரியட்ஸ் முடிஞ்சு எனக்கு அந்த 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா திரும்பி என்னோட பீரியட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதுவரையிலும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணி திருமணமாகி டெலிவரி ஆகி இதுவரையிலுமே என்னோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த பீரியட்ஸ் ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரி ஏதோ உடம்புல பலவீனம் இருக்குது நின்றுடும் அப்படின்னு பார்த்தா கண்டினியூஸாக 15 டேஸ் நான் ஸ்டாப்பாக 15 டேஸ் எனக்கு ப்ளீடிங். அதுவும் ரொம்ப கிளாட்டாக போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டேன். திடீர்னு பயம் வேற ஆச்சு. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். ஆனாலும் போயிட்டு என்ன பண்ணேன்னா எல்லாம் ஸ்கேன் எடு அது இதுன்னு சொன்னான். சரின்னு போய் எடுத்தேன். என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, அதாவது நீர்க்கட்டிகள் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ரைட் சைடில் ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க. இப்போ திரும்பியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, அப்படின்னா வந்து லிவரை சுற்றி கொழுப்பு சேர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எதனால் வந்துன்னா சுகரும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ரொம்ப டயர்டு உண்மையாகவே சொல்கிறேன். அந்த போன மாதம் ஃபுல்லாக எனக்கு நான் தெளிவாகவே இல்லை. அந்த 15 நாளுமே வந்து நான் அந்த இந்த இதில் தான் நான் இருக்கிறேனா அப்படின்ற ஒரு தெளிவே இல்லை. அங்கே எங்கே அலைஞ்சு. ஆனால் மெயினாக ஒரு மேடமை பார்க்க வேண்டியது தான். ஆனால் மேடம் என்னால் பார்க்க முடியல அந்த டைமில். லாஸ்ட்டாக இது முடிஞ்சு எனக்கு 15 டேஸ் எனக்கு ரொம்ப சரி பார்த்துக்கலாம் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டே இருந்தேன். ஆனாலும் வந்து இதுக்கு மேலே நம்மளால முடியாது, இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம்கிட்ட போய் பார்த்தேன். அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 26 டேஸ் எடுத்து முடிச்சு அடுத்த இதுவே பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் கேப். டேப்லெட் ஸ்டாப் பண்ண அடுத்த 2 டேஸில் திரும்பி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுன்னு இன்னும் என்னடா அது இப்படி திரும்பியும் வந்துச்சு, நம்ம திரும்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸில் எனக்கு திரும்பி என்னோட ப்ளீடிங் நின்றுச்சு. நார்மலாலாம் இல்லை, இருந்தது. அப்புறம் ஒரு டாக்டர் போய் இப்போ ரீசெண்டாக கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் தீரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா போன வாரத்தில் கட்டி வேற வந்துருச்சு எனக்கு. அதுலேயும் ரொம்ப போராட்டனால உட்கார முடியல. மெயினாக வண்டியில் கூட்டு போகிறேன், என்னால் வண்டி ஓட்டவும் முடியல. லூஸ் மோஷன் வேறு இதில். அந்த நாள் ஃபுல்லாக நான் பட்ட அதே சொல்கிறது. ஆனாலும் அதுலேயே ஏசப்பா எனக்கு பலத்தை கொடுத்தாரு. அதுலேயே நான் சோர்ந்து விழல, அதுலேயே எனக்கு பலத்தை கொடுத்தாரு. பலத்தோடு தான் நின்னேன்.
அடுத்த நாள் அது அழுது. அடுத்த நாள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போன டியூஸ்டே வந்து நைட் ப்ரேயரில் என்னால் போய் அன்றைக்கி ஃபுல் இந்த டெஸ்ட்டு தான் போட்டுட்டேன். என்னால் வீட்டில் படுத்தே தான் இருந்தேன். ஆனால் ஈவினிங் ப்ரேயர் போய் ஆகும், உட்காரணும், அவங்க எப்படியாச்சும் உட்காரணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எப்படியும் அந்த 2 hours 3 hours அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஜபத்தில் எல்லா வார்த்தைகளுமே வந்து ஆராதனையும் சரி வார்த்தைகளும் சரி எனக்கு ஆப்டாக தான் வந்து ஆண்டவர் பேசினார். சுகத்தை கொடுப்பேன் அப்படின்ற மனுஷனை நம்பி நான் போல, கடவுளை நம்பி தான் உட்காந்தேன். அவ்வளோத்துலேயும் எனக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கேன். பாட்டு நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். கண்ணீர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்க்குறவங்க எல்லாருக்கும் வேற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறேன், அவர் அந்த பக்கம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அழுதுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வேற ஒரு தாட், ஏதாச்சும் பிரச்சனை போல இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் கடைசி நிமிஷத்துல சரி ஏதோ டாக்டரை பார்க்கணுன்ற ஒரு இதுக்காக போய் அங்கேயும். ஆனால் வந்து நான் அதை நம்பி போல, ஒரு ஆலோசனை கேட்கணும், அவ்வளோதான். கடவுள் நமக்கு உதவி செய்யறதுனால நமக்கு மருத்துவ ஆலோசனை தேவை. சரி நான் போய் அதை பார்த்துட்டு வந்து மெடிசன் போடுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து நான் உட்காந்து எப்படிதான் அது உடஞ்சி எப்படிதான் அதோட வேஸ்ட் எல்லாம் வெளியில வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுவா உடஞ்சி அதுவா வேஸ்ட் ஃபுல்லா வெளியில வந்து அப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து கொஞ்சம் செட்டில் ஆனேன். அப்புறம் டாக்டர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஹார்மோன் டேப்லெட்டு 2-3 சைக்கிள் ஆச்சு எடுக்கணும், ஒரு மாதிரி அப்படின்ட்டு. நான் நேற்று போய் நான் டாக்டரை பார்த்தேன். இந்த ஸ்கேனை பார்த்துட்டு போன மாதம் தான் எடுத்தேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. நடந்த ஹார்மோன் டேப்லெட் எடுத்து அது திரும்பி இன்னொரு எத்தனை சைக்கிள் நான் கண்டினியூ பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறீங்க, இதுவே போதும் அப்படின்னு. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இது வரலாம் வெயிட் லாஸ் ஆன இதுவே கிடையாது உண்மையாகவே. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ஒரு பயம், ஐயோ நம்ம வந்து இன்னும் எவ்வளோ ஓட வேண்டியது, உலகத்தில் ஓடணும்ல, ஊழியத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு, நான் இன்னும் நிறைய ஓடணும் ஏசப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்றைக்குமே எந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணாலும் 10 நாள் தான். அதுக்கு மிஞ்சி நான் இப்படி என்னத்துக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வாழணுமா அப்படின்னு ஒரு உலகத்தில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் நீ ஓடணும், ஊழியத்தில் நீ தேவை அப்படின்ற அந்த ஒரு இதுவை கொடுத்து கண்டினியூஸாக கொஞ்சம் வாக்கிங் அது டயட்டை கிட்ட பண்ணேன். எனக்கே ஆச்சரியமாகுது, 2 கிலோ நான் குறைஞ்சிருக்கிறேன் எனக்கா அப்படின்ட்டு. ஸோ கர்த்தர் இவ்வளவோ என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறார். இது எல்லாமே கர்த்தரோட பலன் தான், கர்த்தரோட ஆசீர்வாதம் தான். ஏன்னா வந்து எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ இருக்குது, ஆனா அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒரு சைக்கிள் தான் ஏசப்பா அவர் செஞ்சாரு. அடுத்ததுல எனக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நல்லவர். கடந்து போகலாம், நேரம் வேதத்துக்குள்ளாக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். நம்ம இப்போ தியானிச்சுட்டு இருக்கிற வேத பகுதி என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கை. நான் எப்படியெல்லாம் பரிசுத்தமா வாழ வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் என்னை எப்படி நான் தயார் பண்ணி கொள்வது அப்படின்ற தலைப்புல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்தது எவைகளில் பரிசுத்த வேண்டும், நடக்கையில, கண்களில், வார்த்தையில, சிந்தையில, கைகளில். நம்ம இதெல்லாம் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். அதுக்கு தொடர்ச்சியா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வேகமாய் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 315, புதிய ஏற்பாடு. 6வது வசனம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் முதலாவது எங்க தொடங்குகிறது என்றால் நம் இருதயத்துல பரிசுத்தம் கட்டாயமா இருக்கணும். தாழ்மைப்பட்டு கர்த்தருக்குள்ள வாழ்வது ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கு பரிசுத்தம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? மெட்டுமையான குணத்தின் நிமித்தமாய், பெருமையின் ஆவியின் நிமித்தமாய், பெருமை கொள்வதனாலே நம்ம பரிசுத்தத்தை நாம் இழக்கிறோம். இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் நமக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம மனதார நம்ம இருதயத்தின் ரீதியா தாழ்மைப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமை எங்க இருக்கோ அங்க பரிசுத்தம் இருக்காது. பெருமை எங்க இருக்கோ அங்க கர்த்தர் இருப்பது இல்லை. பெருமையுள்ள வாழ்க்கையை முதலாவது எதிர்க்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெருமை உள்ளவனுக்கு முதல் எதிரியே ஆண்டவர் தான். நிறைய பேர் சொல்லலாம், நான் பெருமையாய் வாழ்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
பணப்பெருமை, பொருளை காட்டி பெருமை, வீட்டை காட்டி பெருமை, படிப்பை காட்டி பெருமை, எனக்கு எவ்வளவு அறிவு தெரியுமா, எனக்கு எவ்வளவு திறமை தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமா என்று சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு பரிசுத்தத்தை இழக்கிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல உண்டு. ஆகையினால நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா, ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களா இருக்கிற நீங்களும் நானும் பெருமையை இழந்து தாழ்மைப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமையை விட்டு தாழ்மைக்குள் வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமை உள்ளவனுக்கு அவன் எதிர்த்து நிற்கும். பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எது வந்தாலும், நம்ம உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் பெருமை கொள்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரவே சில பேரெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமில்லாமல் இருக்கிற சூழ்நிலையில அநேக இடத்துல பேசுவாங்க, அநேக இடத்துல பழகுவாங்க, எந்த ஒரு குறைபாடு இல்லாம, எந்த ஒரு மனதுல இது இல்லாம அழகா பழகுவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள சில பணங்கள், சில வசதிகள் வரும் பொழுது அவர்கள் பார்வையே வேற மாதிரி இருக்கும், அவர்கள் நடத்தியே வேற மாதிரி இருக்கும். அப்படி என்றால் என்னன்னா, அவர்களுக்குள்ள பெருமையின் ஆவி வந்ததுனால, பெருமையின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுனாவே அவன் வாழ்க்கையில அநேக காரியத்திலிருந்து அவன் விலகி போகிறான், தேவனுடைய தரிசனத்தை இழந்து போகிறான். ஆகினாலே கிறிஸ்து உடையவர்களாகி இருக்கிற நீங்களும் நானும் பெருமை கொள்ளாமல் வாழணும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனா வார்த்தையில பெருமை. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, வெறும் வறண்ட பூமியா இருக்கும். ஆனா வார்த்தையில மட்டும் பாருங்க பயங்கரமா பேசுவாங்க. நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை படைச்சிருவேன், இதை ஆக்குவேன், இதை அழிப்பேன். ஆனா அவர்கள் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, வார்த்தையில தான். ஆகையினால சில பேருடைய வாழ்க்கை இப்படியும் இருக்கு. ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் பவுல் அழகா சொல்றாரு, எந்த நிமிஷத்திலும் நான் மனரம்யமா இருக்க, கர்த்தருக்குள்ள தாழ்மை உள்ளவனா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகையினால கிறிஸ்து உடையவர்களாகிய நாம தாழ்மை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்திலையும் யாருக்கு முன்னாலையும் நம்ம பெருமை கொள்றோமோ இல்லையோ, ஆண்டவருக்கு முன்னால நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு அதிகமான கிருபை வச்சிருக்கிறார். அதுலயே அந்த லைன்லயே கடைசி வார்த்தை பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்குது. ஏன் நீ மறந்து போகிற? சொல்லுகிற வார்த்தையை இன்னைக்கு அநேக பேர் மறந்து போகிறாங்க. ஒரு முறை ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை போயிட்டு வரதுக்குள்ள மறக்கிற சூழ்நிலை அநேகருக்கு இன்னைக்கு இருக்கு. இப்பதானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள எப்படி உன்னால மறக்க முடியும்? காரணம் என்ன? உலகத்தின் காரியங்கள் மனுஷனை இன்னைக்கு அழித்து வச்சிருக்கு. ஆகையினால நல்ல காரியத்தை எடுத்து செயல்படுத்த முடியல. இன்னைக்கு கெட்ட காரியம், ஒரு கோபம், யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒண்ணு பேசிட்டா சாகுற வரைக்கும் அந்த வார்த்தை ஞாபகம் வச்சிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டா அந்த நன்மையை போயிட்டு வரத்துக்குள்ள மறந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழமொழியா இல்ல, திருக்குறள், இன்னாரை செய்தாரே நன்மையும் செய்து. இன்னைக்கு அந்த சுவாமி யாருக்கும் இல்ல, உடனே மறந்துடுறாங்க. ஆனா ஏதாவது ஒரு தவறான வார்த்தை மட்டும் சாகுற வரைக்கும், நீ என்ன அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னல, நான் மறந்துடுவேனா? நன்மையை செய்துட்டே சொல்லி காட்டுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு குத்தணுமா, அவங்களுக்கு குத்தணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். இது தவறான ஒரு காரியம். இது எப்படின்னா உள்நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நரி தந்திரம் அப்படின்னுவாங்க. இந்த காரியம் ஒரு நாளும் கிறிஸ்து உடையவர்களாகிய உங்களுக்கு எனக்கு வந்துடவே முடியாது. அவர்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் நீங்க ஒரே ஒண்ணு மட்டும் தான் செய்யணும், தாழ்மை உள்ளவர்களாக அவர்களுக்காக உங்களால் முடிந்த நன்மைகளை மாத்திரம் செய்யணுமே தவிர தீமைகள் ஒரு நாள் ஒரு காலமும் ஒருத்தருக்கும் நம்ம செஞ்சிருக்கோம். ஏனென்றால் அவர் அப்படிதான் வாழ்ந்தார். அல்லேலூயா, இல்லையா? அவர் அப்படித்தானே வாழ்ந்தாரு. நான் தனக்கு தீமை செய்த எல்லாருக்குமே அவர் நன்மை செய்துதான் எல்லாரையும் வாழ வைத்தார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அப்படிதான் வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை சிதைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? பகை. பகையினால, தாழ்மை இல்லாததுனால அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிதைந்து போகிறது. ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன், 52 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். 52 ஆண்டுகளுக்கு முன்னால
நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு அவனுடைய பேர புள்ள பகத்திருக்கிறான். அன்னைக்கு என் தாத்தாவா ஒரு முன்னாடி இருந்த சந்ததி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி வார்த்தையில திட்டந்து அந்த பிள்ளையுடைய மனசுல பகையா வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. அந்த குடும்பத்தார், அந்த சந்ததி, அந்த பகை வளர்ந்து 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 இன்னைக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பேர பிள்ளையை அவன் கொலை பண்ணியிருக்கான். காரணம் கேட்டா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு பகத்திருத்தேன் பாருங்க. அப்ப மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கு உலகத்துல. தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, அன்பு இல்லை, சாந்தம் இல்லை. அதுக்குதான் அந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, தாழ்மைப்படுங்கள். ஏன்னா அவர் நமக்கு நிறைய கிருபை வச்சிருக்கிறார். நம்ம வாழ வச்சதே ஒரு கிருபை தான். நம்மள நடக்க வச்சது ஒரு கிருபை, பார்க்க வச்சது ஒரு கிருபை, பேச வச்சது ஒரு கிருபை, செய்ய வைத்தது ஒரு கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வது பெரிய கடினமான ஒரு காரியம். அந்த கடினமான வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம சேமமாய் வாழ வச்சிருக்கிறாரா, அதற்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு யாரோ ஒருவனை அழிக்கணும், யாரோ ஒருவனை கெடுக்கணும், யாரோ ஒருவனை முடக்கணும் என்று இன்னைக்கு அநேக பேர் வகை தேடிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? பிசாசின் தந்திரம். அவன் என்னைக்கு உள்ள நுழையிறானோ அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. அவன் உள்ள நுழையவே நம்ம அனுமதிக்கவே கூடாது. இப்ப வந்த சில பிரச்சனை எல்லாம் எதுக்கு? நீ ஜபத்தை விட்டுருவ, ஆராதனைக்கு போக மாட்டேன், ஆண்டவரை துதிக்க மாட்டேன், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா நீ அந்த ஆண்டவரை மறந்து ஐயோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லுவேன் தான். உங்களுக்கு ஒண்ணுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுனால அவனுக்கு ஏதோ ஒண்ணு உங்களை கொடுக்கணும்ன்றது இல்ல, அவரை விட்டு நீ பிரியணும். இதோ இவ்வளவு காரியம் நல்லதையும் கெட்டதையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை அவன் செய்வதற்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது அந்த ஒருவரை மாத்திரம் நீ விட்டுடணும். அல்லேலூயா. யோபு கிட்ட கேட்கும் போது அததான் கேட்கிறான். அவன் உன்னை நேசிக்கிறதுனாலதான் நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க. அவன் உங்களை மறுதளிச்சுட்டான்னா எதுவுமே நடக்காது. செய்தி துன்பத்தை அனுபவிச்சு பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் நம்பணும், தாழ்மை உள்ளவர்களா நடந்து கொள்ளணும், பெருமையின் ஆவி உள்ள வரவே கூடாது. ஆமென். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை ஓடி போவார். கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்ம இருதயம் அதுதான் சொல்லுது. தைரியம் உள்ள இருதயத்தை நம்ம வளர்த்துக்கணும். கர்த்தருக்குள்ள வார்த்தையில நம்ம தைரியப்படணும். அல்லேலூயா. பிசாசு நமக்கு கொடுக்கிற சோதனையில நம்ம ஒரு நாள் அவனை கண்டு நாம ஓடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அழகான அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க. ஆகையால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அவனை நம்ம எப்ப எதிர்க்கிறோமோ அப்பதான் ஓடுவான். நம்ம எதிர்க்காத வரைக்கும் அவன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்துட்டேதான் இருக்கும். நம்ம அதாவது கடிந்து ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்துல பொல்லாத வியாதியின் ஆவிகள் ஓடணும்னு ஜெபிக்கணும். ஆமென். இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வரணும். அந்த இருதயத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். பரிசுத்த வாழ்க்கையில நம்ம இருந்தாதான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும் அப்படின்னா பரிசுத்தத்தை இழந்து போயிருவோம். அவனுடைய திட்டம் என்னன்னா நீ பாவத்துல விழணும், அக்கினி கடல்ல போய் சேரணும்ன்றது அவனுடைய திட்டம். இருந்தாலும் நமக்கு கொடுத்த ஓட்டத்துல நாம நேர்த்தியாய் ஓடுகிறவர்களாய். 8வது வசனம். சாரி. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமா, இருமனம் யாருக்குமே இருக்க கூடாது. இன்னைக்கு ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இப்படியும் வாழ்வேன் அப்படியும் வாழ்வேன், பெருமை உள்ளவனா வாழ்வேன், தாழ்மை உள்ளவனா எப்படி வேண்டுமானாலும் நான் வாழ்ந்து பரலோகத்திற்கு போவேன் அப்படின்னு சொல்லி எந்த மனிதன் மாத்தட்டுகிறானோ அவன் சிந்தை வீணாய் போகிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேர. முதல்ல நம்ம ஆண்டவரிடத்துல சேருகிற சுவாபம் நமக்கு வரணும். நான் எப்படியாவது எதை செஞ்சாவது பரிசுத்த வாழ்க்கையை நான் பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவருக்குள்ள நான் சேர்ந்துடணும். ஒரே பாதையில நான் வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரே ஜீவியத்துல நான் வாழணும்.
இதுதான் கிறிஸ்துவுடையவர்களுடைய நோக்கமா இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து நான் கர்த்தருடைய ராஜ்யத்துல போயிடணும், இங்கேயும் சுகமா இருக்கணும், அங்கேயும் சுகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சோம்னா ஒரு நாள் அது நடக்கவே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகள் யார் சொல்றாரு? நம்மள பார்த்து சொல்றாரு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். கைகளை முதல்ல சுத்திகரியுங்கள். அடுத்தது இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ஒரே ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும், ஏக சிந்தையா நம்ம இருக்கணும், பரிசுத்தத்திற்கு ஏதுவாய் நம்ம வாழ்க்கை நடத்தணும், ஒரே வாழ்க்கை வாழ்ந்து ஒரே பரமனை நம்ம அடையணும். கர்த்தரை அடையிறதுதான் நம்முடைய நோக்கமே. இந்த உலகத்துல வந்தது எதற்காகனா, இத்தனை காரியங்களும் நமக்கு முன்னால இருந்தாலும் அத்தனையிலும் அவர் ஒருவர் தான் என் கண்ணுக்கு முன்னால இருதயம் அவருக்கு மட்டும்தான் வாழணும், அவரை மட்டும்தான் பார்க்கும் அப்படின்ற ஒரு பரிசுத்த இருதயத்தோட நம்ம வாழணும். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் பாவிகளா தான் நம்ம இருக்கிறோம், பாவத்துக்கு உட்பட்டவங்களா தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, பாவிகள் ஆகிய நம்மை அவர் சொல்றாரு, இருமனம் இல்லாமல் கர்த்தருக்கு என்று ஒரே இருதயம் உடையவர்களா நீங்க வாழுங்க. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்துல பரிசுத்தம் வேண்டும். எங்க கூட்டாலும் அங்க போய் நின்றவே கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் வார்த்தை எப்பவுமே அனல் கொண்டு இருந்துட்டே கோவப்படும் போது நம்மளும் கோவப்படக்கூடாது, எரிச்சல் படும் போது நம்மளும் எரிச்சல் படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய இருதயத்தை பெற்றவர்களாய் நம்ம வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பாருங்க, தாழ்மை அன்பு, தாழ்மை அன்பு பொறுமை, இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அவர் பரலோகத்துக்கு அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்திற்குள்ள பரிசுத்தம் வேணும். நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா கபடு நிறைந்த இருதயத்தை மாற்றி பரிசுத்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இருமனம் உள்ளவர்களே, அப்ப இந்த உலகத்துல இருமனம் அநேகருக்கு உண்டு, அநேகருக்கு எல்லாருக்குமே இருமனம். இப்படியும் வாழ்ந்துருவேன், அப்படியும் வாழ்ந்துருவேன். அந்த வாழ்க்கை ஒரு நாளும் கடைசி வரைக்கும் போகாது, அது ஒரு நாள் பாதியில துண்டிக்கப்படும். நம்ம கர்த்தருக்குரிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு பாதை. இந்த பாதையில தான் நம்ம போகணும். என் வாழ்க்கை எங்க போகணும்? என் முடிவு கர்த்தருடைய சமூகம். நான் இங்க வாழற வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் வாழ்க்கை முடிந்த பிறகு கர்த்தருடைய சமூகத்துல நான் போயிருவேன். அல்லேலூயா. இந்த சிந்தையோடு வாழ்கிற பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்ம வாழணும். இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற இருதயம் உடையவர்களா நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏழாவதாக, செவிகளில் பரிசுத்தம் நமக்கு வேண்டும். காதுல நமக்கு பரிசுத்தம் வேண்டும். காதுலனா கேட்கிற வார்த்தையில, நம்ம வார்த்தையில கேட்கிறோம்ல, அதுல கூட பரிசுத்தம் வேண்டுமா? பாருங்க, ஒவ்வொரு அவயம் நம்ம உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து பேசுறாரு. ஒவ்வொரு பாற்றும், ஒவ்வொரு பாற்றும், உள்ளும் புறமும், ஒவ்வொரு பாற்றும் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் வார்த்தையில மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதும் இல்லை, ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றிலும். படிக்கலாங்கம்மா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அடுத்தது, அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. பாருங்க, இந்த வேதத்துல இந்த 18வது வசனத்துல ஆண்டவர் ஆழமா சொல்றார், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருக்கணுமா? நம்ம எதை கேட்டாலும் கவனமா இருக்கணும். தவறான எந்த ஒரு வார்த்தையும் நம்ம செவிகளில நம்ம ஏத்தி வைப்போம். நான் சொன்னல ஒரு வார்த்தை, எப்பவோ சொன்ன வார்த்தையை காதுல கேட்டு அதை அப்படியே மனசுல பதிய வச்சுட்டு இருக்கோம். நல்ல வார்த்தையை உடனே இந்த காதுல வாங்கி, இன்னைக்கு இப்ப நம்ம பேசுற வார்த்தை எத்தனை பேருக்கு இப்படி போய் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு இப்படி போய் இப்படி போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைகளை நம்ம கவனிக்கணுமா? நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டு நம்ம இருதயத்துல பத்திரப்படுத்தணும். அந்த இருதயத்துல பத்திரப்படுத்தும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை நம்ம பார்க்க முடியும். செவிகளில் பரிசுத்தம். யாராவது எங்கேயோ ஒருத்தர் பேசியிருந்தா அந்த வார்த்தை இங்க இருக்கிறவன் உத்து கேட்பான். கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டுல யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, இங்க ஆவியானவர் திட்டம் தெளிவமா பேசிட்டே இருப்பாரு. ஆனா இதை மறந்துட்டு அநேகர்
யாரோ ஒருவர் பேசுகிறத காது கொடுத்து கேட்டுட்டு இருப்போம். அப்ப நம்ம பரிசுத்தம் அங்க சீர்குலைக்கப்படுகிறது. நல்ல வார்த்தையை கேட்கணும், நல்ல வார்த்தையை பார்க்கணும், நல்ல பேச்சை பேசணும். நம்ம அவயங்கள் எல்லாமே கர்த்தருடையது, அவருடையதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சாயல தான் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம செவிகளில் கூட கேட்கிற வார்த்தையில கூட பரிசுத்தம் வேண்டும். யாரோ ஒருத்தர் தவறா பேசுகிற அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்கிற சுவாபம். நான் ஒரு நாள்ல பார்த்தேன், ஒரு அம்மா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல பக்கத்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க பேசுறது அந்த அம்மா அங்க இருந்து கேட்கறாங்க. அந்த தம்பியே விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இறங்கும் போது கேட்கறாங்க, இப்படி ஆச்சு அந்த தம்பி என்னன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க என் பக்கத்துல இல்லை, ஆனா நான் பேசுறதுக்கு மட்டும் இவங்க அவங்க வந்து காது கொடுக்குறாங்க. அந்த பையன் திருப்பி கேட்கறான், என்ன அப்படியா ஆச்சுன்னு கேட்குறீங்க? என்ன இல்லைப்பா, நீ பேசிட்டு இருந்தியே அப்படியா நடந்தது உங்க வீட்டுல? ஏமா வேலையை பார்த்துட்டு போமா. அவன் அப்படிதான் சொன்னான், வேலையை பார்த்துட்டு போமா. யாரோ பேசுறத உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு 1000 பிரச்சனை, நீ எதுக்கும் அதெல்லாம் கேட்குறேன். கேட்டது கூட பார்த்து உனக்கு எதுக்கு அந்த வேலை? யார் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை நாம ஜெபிக்கணுமே தவிர அதுல போய் மூக்க விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம எடுத்து விடக்கூடாது. நமக்கு வேலை என்னன்னா ஜெபிக்கணும். அதற்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபத்தை விட்டுட்டோம், அதற்குரிய எங்க ஒரு ஆணி வேறு இருக்கும், அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன தீர்த்து வச்சிருக்க போறோமா என்ன? ஒண்ணும் இல்ல. தவறான வார்த்தைகளை கேட்பதற்கு இன்னைக்கு அநேகருடைய செவி தானாவே திறந்தது. கேட்கிற வார்த்தையில நம்ம பரிசுத்தம், வார்த்தைகள் செவியில கூட நம்ம பரிசுத்தம். தவறான வார்த்தை வருதா, நம்ம செவி அடைச்சிட்டு போகவே கூடாது. சில பேர் எப்படின்னா இதுல 2 பேர் இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பேசு, கேட்கவே கேட்காது. காது கேட்காது இல்ல, அவங்க சிந்தையிலிருந்து அந்த வார்த்தையே வராது. அவன் பேசிட்டோம். இன்னைக்கு நிறைய பேருடைய சபைகளில் இதுதான் நடக்குது. ஒரு அம்மா அந்த பாஸ்டர் அவ்வளோ ஆவிக்குரிய வார்த்தையை மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற. கடைசியில் கேட்டாராம், சத்தியம் புரிஞ்சுதான்? நல்லா புரிஞ்சது பாஸ்டர். கடைசியில் சொன்னீங்க பாருங்க, அந்த கதை ரொம்ப புரிஞ்சது. சத்தியத்தை விட்டாங்க, கதையை மட்டும் ஆழமா. இன்னைக்கு நிறைய பேர் கதைன்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க, கதை அப்படின்னா படுக்கிறவங்க கூட எழுந்து உட்காந்துருவான். ஆனா சத்தியம் அப்படின்னா நீ பேசு, என் வேலையை நான் செய்யறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற அநேகர் தான் செய்யறோம். கேட்கும் போது கவனம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தைகளை கவனமா கேட்கிற தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கோம். நீதிமொழிகள் 5:1 வாசிங்களேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஆமா, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஆண்டவருடைய புத்தியுள்ள வார்த்தைக்கு நம்ம செவியை சாய்க்கணும். வேத வார்த்தைகள் வரும்போது நம்ம காது கொடுத்து கேட்கணும். அற்பமா நினைச்சிடவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் நான் பாக்குறேன். ஒரு டைம் நான் உட்கார்ந்துருப்பேன், வாலிப பிள்ளைங்களாம் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா அவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆழமா பேசுவாங்க. வாலிப பிள்ளைங்க பார்த்தா உட்காந்து அதே இடத்துல கேம் விளையாண்டு இருப்பாங்க. தள்ளு தள்ளு. நான் பார்த்தேன், ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதுவும் அவர் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தனுடைய தொடைக்கு கீழே வச்சு கேம் விளையாடுறாங்க. இன்னொருத்தருடைய தொடைக்கு கீழே வச்சு கேம் விளையாடுறான். அதுவும் எப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம். ஐயா அதெல்லாம் பார்த்துருவாரா? எங்க கேம் விளையாடுறான் பாருங்க. வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டான். ஆலயத்துல வந்து சத்தியத்தை கவனிட்டான கேம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் இல்ல, அதுலயே 3 பேர் கனெக்ட். அப்போ எதற்காக நம்ம வாழுறோம்ன்றத நம்ம மறந்துட்டோம். ஆனா இந்த வார்த்தை அழகா பேசுறாரு பாருங்க ஆண்டவர். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு. ஆண்டவருடைய ஞானத்தை கவனமா கேட்கணும். இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பாஸ்டர் உடையது அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறானோ அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். கவனமுள்ள வார்த்தையை நாம இழந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னா, உனக்கு இடுக்கண் வரும்போது
அதிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கலாம். ஆமென். என் வார்த்தைகளை கவனமா கேளு. அல்லேலூயா. மகனே, ஆமென். ஞானமுள்ள வார்த்தைகளை கேள். கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, அந்த புத்தி உள்ள வார்த்தை போது செவி கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தக்குரிய ஒரு வார்த்தை. நான் எப்படி பரிசுத்தமா வாழணும், பரிசுத்த ஜீவியத்துல நான் எப்படி ஆண்டவரோட நடக்கணும்ன்ற வார்த்தை உங்களை தேடி வரும்போது அதை நீங்க இறுக்கமா பிடிச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாளிலே இது உங்களுக்கு உதவும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு நீங்க விசுவாசியாவே இருந்துருவீங்கன்னு கனவு காணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசியாவே இருந்து விசுவாசியாவே நான் செத்துறணும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் பிடிப்பார். அல்லேலூயா. எங்கேயோ போனவன் ஆமென். ராவு முழுவதும் போராடணும். எது? உலகத்திற்காக. ஆமென். ராவு முழுவதும் போராடுறான். உலகத்துல ஒண்ணும் கிடைக்கல. கரையை சேர்ந்துட்டான். விரட்டி போன தன்மையில உட்கார்ந்து இருக்கிறான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நினைச்சதெல்லாம் என்னன்னா, என் வாழ்க்கை முடிவு வரையதான் நான் மீன் தான் பிடிக்க போறேன். அவன் நினைச்சதான். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விட்டாரா? ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போலாம் இத்தனை நாள் நீ மீன் பிடிச்சிடல, இப்ப நான் மனுஷனை பிடிக்கணும் மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் ஒரு பாஸ்டர் ஆக போறான் அப்படின்னு. அல்லேலூயா. கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் அவரோட பின்னாடி போவேன் அப்படின்னு. அல்லேலூயா. கனவு கூட நினைச்சிருக்க மாட்டான் என் நிழல் பட்டு சுகமாக போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் தான் அவனதான். மீன் கூட என் வார்த்தை கேட்க மாட்டேங்குதான் நினைச்சிருப்பான். புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவனை நிழல் பட்டு சுகமாகிற வல்லமை என் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரியா? ஆமென். சாதாரணமானவனை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சாதாரணமானவனை அற்புதமாய் மாற்றினார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வரும் பொழுது கவனமா கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஒரு நாள் இந்த கூட்டம் சில பேர் தீர்க்கதரிசியாய் மாறலாம், சில பேர் விசுவாசியாய் இருக்கிறவங்க நீங்க இவாஞ்சலிஸ்டா மாறலாம், சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பாஸ்டரா மாறலாம். அநேகர் வீதியை நின்று கர்த்தர் ஒருவர் தான் உயர்ந்தவர் சொல்லுகிற நாட்கள் ஒரு நாள் வரும். சாதாரணமா எடை போட்டு உங்களையே நீங்க குறைச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்கள் மத்தியில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகி மேக்சிமம் ஒரு 4-5 வருடம் தான் ஆயிருக்கும். தன்னுடைய கை குழந்தை 4 வருஷம், ஆனா ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்திருக்கு. 4 வருஷம் ஆயிருச்சு. அந்த குழந்தை பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 4 வயசு இருக்குமா, 4 வருஷம் 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய பீச்சுக்கு ஒரு தன்னுடைய ஆக்டிவால உட்கார வச்சு பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு பீச் ரோட்ல தன் பிள்ளைய சேஃபா ஓரமா வண்டி நிப்பாட்டிட்டு தன் பிள்ளைய அதுக்கு மேல பக்கத்துல உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு இந்த அம்மா ஷாலை தூக்கி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த மெயின் ரோட்ல நின்றுட்டு போற வரவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையானவர், அவர் சீக்கிரம் சத்தியத்தை அவ்வளவு பயங்கரமா பேசுறாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்போது சொன்னாங்க, இன்னத்துக்கு எப்படி நீங்க இதெல்லாம் முடியும்? காலையில தன் கணவரை வேலைக்கு அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, பைபிளை தூக்கி தன் பிள்ளையை தூக்கிட்டு நேரா பீச் ரோட்டுக்கு வந்துருவாங்க. வந்து ஆண்டவரை பத்தி சொல்றதுதான் அவங்களுடைய வேலையை. மேக்சிமம் 5 ஹவர் ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. கத்தி கத்தி சொல்றாங்க, பயமே இல்லாம. எத்தனையோ பேர் போறாங்க, அத்தனை பேருக்கும் சத்தியத்தை பயங்கரமா பேசுறாங்க. காரணம் என்ன? நான் ஒரு நாள் கர்த்தருக்கென்று வாழ போகிறேன், நான் கர்த்தருக்கென்று ஜீவிக்க போகிறேன். ஆகையினால உங்களை ஒரு நாள் நீங்க தரம் குறைவா எடை போட்டுறாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை பயன்படுத்துவார். ஆகையினால நீங்க தயாரா இருக்கணும். யுத்தத்திற்கு யுத்த வீர தயாரா இருந்தாதான் அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம யுத்த களத்துல இருக்கிறோம், ஒவ்வொருவரும் தயாராகணும். யுத்த களத்துல இருக்கிறோம், ஒவ்வொருவரும் தயாராகணும். புறஜாதி பேசுறோம், கர்த்தர் அறியாதவன் பேசுறான். நேத்து ஒரு அம்மா சொன்னாங்க, அண்ணே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு இடத்துல போயிட்டே இருந்தேன், ஒரு ஐயா டிவில பேசினாரு, உலகம் அழிய போதான். காரணம் என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போறாராமே. உலகம் அழிய போதான், இயேசு சீக்கிரம் வரப்போறாராமே. உண்மையா? ஆமா, கடைசி காலத்துல நின்று இருக்கிறோமா அப்படின்னு. கடைசி காலத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இயேசுவின் வருகை சமீபம். யாரு சொல்றது? ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற அந்த விசுவாசி. அவங்க சொல்லியிருக்கலாமே, உலகம் அழிய போதான், ஐயப்ப சாமி வர போறாருன்னு. ஏன் நம்மளுடைய வாயில இது வரணும்? உலகம் அழிய போதாமே, ஏசப்பா உயிரோட வரப்போறாராமே, ஏசப்பா வரப்போறாராமே பூமிக்கு. அந்த அம்மா சொல்லும்போது உடம்பெல்லாம் சிலுக்குது. இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய வார்த்தையை அவங்க சொல்றாங்க, நாம என்ன பண்றோம்? அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமா கேட்கணும்.
உங்க கூட யாராவது பேச வராங்கன்னா 2 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சொல்லுகிற சுவாபம் நமக்கு இருக்கா? பரிசுத்தத்துக்குள்ளே மத்தவங்களை நம்ம வழி நடத்துகிற அளவுக்கு நாம பரிசுத்தமா இருக்கிறோமா? இந்த வேதம் அதான் சொல்லுது, என் ஞானத்திற்கு ஒரு செவிய சாய். இன்னைக்கு கேட்டாதான் நாளைக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு கவனிச்சாதான் நாளைக்கு சொல்ல முடியும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாமே தெரியும் தான் உட்கார்ந்து இருக்கணும், ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. தயார் ஆகணும். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு ஐயா, வயசாகி போயிடுச்சு, இனிமேல் எனக்கு என்ன, எதுக்கு என்ன இயேசு, இதுக்கு மேல எனக்கு எதுக்கு இயேசு? ஐயா, இயேசு வயதை பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். நாம வாழும்போது அவரோடு இருக்கணும், செத்தாலும் அவரோடு கூட போயிடும். ஆமென். நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் வாழும்போது இயேசு, சாகும் போதும் இயேசு. அல்லேலூயா. அந்த சுவாபத்துக்குள்ள இருந்தாதான் நாம 1000 வருஷம் அரசாட்சியில அவரோடு கூட இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு அதுக்கு நீங்க கேட்கணும். கர்த்தருடைய ஞானத்திற்கு உங்க செவியை சாய்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க செவியை கொடுக்கணும். உட்கார்ந்து இருக்கிற நம்ம உடல் இங்க, ஆனா நம்ம சிந்தை எங்க? கொஞ்சம் உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற உடல் இங்க, நம்ம இருதயம் சிந்தை எங்க இருக்கு? கர்த்தருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, செருப்பு கழட்டுறதுக்கு முன்னாலேயே நம்ம சிந்த உலக ஆசை, உலக பெருமை, உலக இச்சை, உலக பொறாமை, சண்டை, பிரச்சனை, கோபம், வைராக்கியம் எல்லாத்தையும் கலட்டி செருப்போட வெளியே விட்டுட்டு உள்ள வந்து ஆண்டவர் மாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்க இடம் இதுல ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், அதுதான் இடம். ஆமென். பிசாசே பயப்படுறாயா உள்ள வர, யோசிக்கிறான். அங்க நிற்கிறவர் யார் தெரியுமா? ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஆராதனை நடத்திட்டே இருந்தா. ஒரு பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டே இருக்கும் போது எல்லாம் ஆராதனையில நின்றுட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆவியானவருக்குள்ள நிரம்பி ஜெபிக்கிறாரு, ஆராதனை பாடல் பாடுறாரு. பாடிட்டே இருக்கும் போது எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க. ஆனா சில பேர் ரோட்ல நிக்கிறவங்க, போறவங்க, வரவங்க எல்லாம் பயந்து பின்னாடி போறாங்க. சில பேர் வந்து பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. சில பேர் மார்ல கை வச்சுட்டு பாக்குறாங்க. சில பேர் அப்படியே மலர்ச்சி போய் பாக்குறாங்க, ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. சபை முடிஞ்சது, எல்லாமே கடந்து போனாங்க. பாஸ்டர் வெளியே வந்து, என்ன இது எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு ஆளை நின்றுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்கிறவங்க கேட்டாராம், என்ன ஆச்சு, என்ன நடந்தது இங்க, ஏன் எல்லாரும் இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? பாஸ்டர், உங்களுக்கு தெரியலையா உங்க சர்ச்சு பத்தி எரியுது? உங்களுக்கு தெரியலையா உங்க சர்ச்சு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற பாருங்க. வெளியே பார்த்தா ஒண்ணுமே இல்ல, உங்க சர்ச்சு பத்தி எரியுதையா? உன் சர்ச்சை சுத்திலும் அனலும் நெருப்பும் எரிஞ்சிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியலையா? புறஜாதிக்கு தெரியுது அவன் யார் என்று, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று புறஜாதிக்கு தெரியுது. உங்களுக்கு எனக்கு தெரியுதா? அவன் நடுங்கி போய் பின்னாடி போறான். பாஸ்டர் கொஞ்ச நேரத்துல அலண்டு போயிட்டாராம். என்ன சொல்றீங்க? திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. இல்ல ஐயா, உன் சர்ச்சை சுத்திலும் அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த அக்னி நடுவுல 4 பேர் தூதர்கள் நிக்கிறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கன்னா உண்மையா சொல்றேன், நிச்சயமாய் ஒரு நாள் எழுப்புதல் வரும். அவன் அலறான். யாரு? புறஜாதி அலறான். உன் சர்ச்சு அனல் அப்படியே திகுதிகுன்னு எரிதியா, எங்களால பக்கத்துல வர முடியல, நாங்க எல்லாம் நடிக்க போய் பின்னாடி போய் நின்னுட்டோம், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, உங்களுக்கு தெரியலையா? கடைசி காலத்துல எழுப்புதல் இப்படிதான் வரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத சந்ததி அந்த பிம்பத்தை உணரவே முடியாதுயா. உள்ளதே இல்ல, உள்ளதே இருக்கிறவங்க எடுத்து இல்லாதவனுக்கு எடுத்துக் கொள்ளுகிற நாட்கள் ஒரு நாள் வரும். நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்க நான் கேட்கிறேன், யாரா இருந்தாலும். முன்னாடி போறான், பயப்படுறான். உங்களுக்கு தெரியலையா பாஸ்டர், உங்க சர்ச்சு எரியுது பாஸ்டர், உங்க சர்ச்சு அனல்ல எரியுது பாஸ்டர். அக்கினி மயமான இடம் முழுவதும் கர்த்தர் நிரப்பி. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சந்ததியாய் நம்ம மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறணும். உயிர் வாழற நாட்கள் எல்லாம் பாட்டா பாடுனா போதாது, அது ஜீவியமா இருக்கணும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஆண்டவருக்காக ஓடணும். அழைத்தீரும் சேவைக்கு அவர் நம்ம அழைச்சிருக்கிறார்.
அவர் எதற்காகனா அவர் தேவைக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கார். அல்லேலூயா. இந்த உலகத்துல தாயின் வயிற்றுல நீ கருவா இருக்கும்போது உன்னை பாதுகாத்து வச்சது எதற்காக தெரியுமா? அல்லேலூயா. அவர் தேவைக்காக. ஆமென். எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். நான் தாயின் வயிற்றுல பாதுகாக்கப்பட்டது எதற்காக பாரு கேள்வி கேட்டு பாருங்க சொல்வார். எனக்காக. அல்லேலூயா. 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 அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ எஜமானனே. அவர்தான் நம்ம எஜமானன். உலகத்துல அவரை தவிர நீங்க யாரை உயர்த்தினாலும், அவரை தவிர நீங்க யாரை உயர்த்தினாலும் நாம உயரவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் எஜமானன். அவர் நம்மை அழைத்தது ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஆமென். பாருங்க, என்னுடைய ஞானத்துக்கு ஒரு செவியை சாய். அது நீதிமொழிகள் 4:20 வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை ஆமா, சாய். அதேதான், என் வார்த்தைகளை கவனி, செவியை சாய். ஆண்டவருடைய வார்த்தை எங்கயா ஒரு அம்மா சொன்னாங்க, ரோட்ல போயிட்டே இருக்கும்போது, பாஸ்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல, வேதனையோட கண்ணீரோட செத்து போலாம்னு சொல்லி ரோட்ல நடந்து போனேன். யாரோ ஒருவர் பேசுகிற வார்த்தை என் காதுல கேட்டுச்சு. இசப்பாதான் என் கூட பேசுறாருன்னு சொல்லி நான் நின்னு கொஞ்ச நேரம் எழுதில கை வச்சேன். என் கவலை, என் வேதனை, என் துக்கம் எங்க போச்சுன்னே தெரியல பாஸ்டர். என்ன கேட்டவனுக்கே இந்த ஆசீர்வாதம். அவரை பாடி ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்கும். செவிகளில் பரிசுத்தம் கட்டாயமான. நீதிமொழிகள் 10:31 வாசிங்க. 10:31. நீதிமானுடைய வாய், நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போ. ஆமா, நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். அப்போ நம்ம ஞானமாய் பேசணும், ஞானமாய் கேட்கணும், ஞானத்தை கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை கேட்கிறவர்கள் தான் நீதிமான். ஆமென். அதை கருத்தாய் பேசுகிறவர்கள் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம நீதிமானுடைய பிள்ளைகள். ஆமென். நாமளும் நீதியா தான் இருக்க கர்த்தர் நம்மை அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எட்டாவதாக கால்களில் பரிசுத்தம் வேண்டும். எப்படி? கால்களில் பரிசுத்தம் வேண்டும். நீதிமொழிகள் 4:26 வாசிங்க. நான் வேகமா முடிக்கிறேன். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். தயவு செய்து நாம எங்கெங்க போறோம் அப்படின்றத தயவு செய்து நம்ம கவனமா தெரிஞ்சு வச்சு, அல்லேலூயா. தவறான பாதையில போய் நம்ம பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க கூப்பிட்டாங்க பாஸ்டர், எங்க கூப்பிட்டாங்க பாஸ்டர். கால்களை நாம கவனமா பாதுகாத்துக்கணும். ஆமென். போகக்கூடாது, எத்தனை போகக்கூடாதியா, வேணான்ற இடத்துல நம்ம நிக்கவே கூடாது. நம்ம கால்கள் கூட அல்லேலூயா. என்ன சொல்லுவார்? உன் கால்களை சீர்தூக்கி பார். சொல்லுங்க. உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. சரியா இருப்பதாக. அல்லேலூயா. சரி செய்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப நம்ம கால்களை சரி செய்து கொள்ளணும். கரடு முரடான பாதையில போய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கால்கள் நிற்க வேண்டிய இடம் கூட பரிசுத்தமா இருக்கணும். நம்ம கால் எங்க நிக்கணுமோ அங்கதான். ஏன்னா ஆண்டவர் உண்டாக்கின சரீரம். ஆமென். என்னை யாருமே பார்க்கல, நான் இங்க போயிட்டு வந்துருவேன். என்னை யாருமே பார்க்கல, இங்க நான் நின்னுட்டு வந்துருவேன். என்னை யாருமே பார்க்கல, நான் இங்க போயிட்டு இருக்கிறேன்.
கணக்கிலே வச்சுக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. 2000 கண்களுக்கு மறைந்து வாழ முடிஞ்ச உங்களால 2 கண்ணுக்கு மறைய முடியாது. என்ன தெரியுமா? அவர் எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் அவர் அங்கே இருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. காலத்துல நீ படுக்க போடு, நான் உங்க கூட அங்க இருக்கிறேன். ஆமென். ஆமென். கண்ணுக்கு மாத்திரம் நம்ம மறைஞ்சு வாழவே முடியாது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஆமென். பயபக்தியா இருக்கணும். ஆமென். கால்களை சீர்தூக்கி பார்க்கணும். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. 9வதாக ஆவியில் பரிசுத்தம் நமக்கு வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆவியில் பரிசுத்தம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஆவியிலும் மாம்சத்திலும் நாம் என்ன பண்ணணுமா? சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்த வேண்டும். நம்ம மாம்சத்துல பாவத்துக்கு ஏதுவான எந்த ஒரு சுவாபமும் சாயலும் வரக்கூடாது. நம்ம ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ள. சரீரமும் நம்ம ஆவியும் பரிசுத்தமா இருக்கும். தொடர்ச்சியா வாசிங்களேன். அதே தொடர்ச்சியா வாசிங்க. எங்களுக்கு இடம் கொடுங்கள், எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. அந்த 1லயே தொடர்ச்சியா வாசிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட. ஒவ்வொருவருக்குள்ள தேவ பயம் அவசியம். அல்லேலூயா. தேவ பயம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு ஆளுகை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதை செய்தாலும் தேவ பயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நான் இதை செய்யறேன், என் ஆண்டவருக்கு பிரியமா? இத வாங்குறேன், என் கர்த்தருக்கு பிரியமா? இத பேசுறேன், என் கர்த்தருக்கு பிரியமான்ற ஒரு ஆலோசனை நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு யாரை என்ன பார்க்கல, என்ன யார் கேள்வி கேட்க முடியும்? இதுக்குள்ள வரவே கூடாது. தேவ பயம் ரொம்ப 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 முக்கியம். சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தம் உடையவர்களா நம்ம வாழணும். அல்லேலூயா. மறைத்திரை அற்றவர்களா நம்ம இருக்கணும். எப்படி வந்தோமோ அப்படியே ஆண்டவருக்குள்ள நம்ம போயிடும். சில நேரத்துல நான் உலக காரியத்துல தவறும் பொழுது, உலக காரியத்துல சிந்திக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே இந்த சிந்தை எல்லாம் எனக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன? ஒரு விசை ஆண்டவரை என் சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க. என் சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க. உலகம் அல்ல, என் கண்ட்ரோலுக்குள்ள அது இருக்கவே கூடாது. எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நான் கொடுக்கிறேன், உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் எது வென்றாலும் நீங்க தான்ப்பா எனக்கு. ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள பேசின சில வார்த்தைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்பவே என் இருதயம், என் சிந்தை எல்லாம் ஆண்டவருக்குள்ள போகிறது. உடனே கண்ணு மூடி நான் ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவருக்குள்ள நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணுமா? நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு அந்த கோபங்கள், எரிச்சல், பகை, வைராக்கியம் வருவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம சத்தியம் இன்னும் நம்ம இருதயத்திற்குள்ள பேசல, நம்ம ஆவிக்குள்ள செயல்படல. இதனாலதான் நம்ம இன்னும் கூட அந்த சுவாபத்துல வாழ. நமக்குள்ள உண்மையா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல அநியாயத்திற்கும் துரோகத்திற்கும் வேலையே இல்லை. கர்த்தர் இருக்கிற இடத்துல சத்துருவுக்கு வேலை இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள்ள கோபங்களும், எரிச்சலும், பிரச்சனையும், சண்டையும். நான் ஒண்ணு மட்டும் துக்கத்தோட சொல்றேன், ஆண்டவர் ஆராதிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ஆராதனைக்குரியவர்களாய் தகுதி உடையவர்களாய் நம்ம வாழணும். எத்தனையோ பேர் கோர்ட்டு வாசல் நின்றுக்கிறாங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுத்த துணைகளை இன்னைக்கு இழந்து போய் உலகத்திற்காக இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சத்தியத்தை சொல்றவங்க நாமளே வந்து சத்தியத்தை மறந்து வாழக்கூடாது. அல்லேலூயா. கஷ்டமோ, நஷ்டமோ, வேதனையோ, அடியோ, உதையோ
கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்துட்டு போயிடும். Hallelujah. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஜீவிய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று உண்மையா வாழணும். ஆமென். ஒரு ஊழியக்காரன் நினைக்கும் போது ரொம்ப துக்கமா இருக்கு. அப்போ நம்ம எது தோற்றத்துலதான் ஊழியக்காரர்களா இருக்கிறோம், ஆனா நம்ம உள்ள இன்னும் கூட ஆண்டவர் அறியாத பிரஜாதி ஜனங்களா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு தகுதி அந்த இடத்துல நிக்கிறது, கோர்ட் வாசல் நிக்கிறது நமக்கு தகுதியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது நமக்கு தகுதியா? நம்ம எங்க, நம்முடைய கால்கள் எங்க நிக்கணும்? புரியுதுங்களா? நம்ம ஆவியில பரிசுத்தத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? அனல் கொண்டு இல்லையே, வெது வெதுப்பாதான் இருக்கிறோம். வெது வெதுப்பாதான் இருக்கும். வெது வெதுப்பா தண்ணியை குடிப்போமா? சுடு தண்ணியை கொதிக்க கொதிக்க குடிப்போமா? ஆற வச்சு வெது வெதுப்பா குடிப்போமா? சுடு தண்ணி யாரும் சூடா குடிச்சிட முடியுமா? அப்ப நம்ம இன்னைக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும்? வெது வெதுப்பா இருக்கிறோம், அனல் கொண்டு இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் எப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம செயல்படுத்த முடியும்? இன்னைக்கு நல்லா நினைச்சு பாருங்களேன். சொல்றோம், நம்ம செய்யறோமா? ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தேன்னா நம்ம அனல்லா இருக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். நம்மளை பார்த்து சத்துரு கிட்ட வர யோசிக்கணும். நான் சொன்னல அந்த சாட்சி, புறஜாதி பார்க்கறான், ஆலயம் பற்றி எரிதியா? சபை மக்களுக்கு தெரியல. அப்படி பாஸ்டர் கேட்டாரா உடனே, எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே, எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. அப்போ தரிசனங்களை, அதான் உங்களுக்கு பிள்ளைய வாழ்க்கையில நடந்த கதை தான். ஆண்டவர் அறிந்தவன், ஆண்டவருடைய பேசணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவன், ஆண்டவருடைய முகத்தை தரிசித்தவன் கழுத கட்ட தோத்து போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தை பேச எங்கேயோ இருக்கிற பாலாக்கு இவன் தான் தீர்க்கதரிசி, இவனாலதான் முடியும்னு சொல்லி தேடி வர முடிஞ்ச அவனால, இவன் தான் தீர்க்கதரிசி, இவனாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பிள்ளைய பாலாக்கு நினைக்கிறான். அப்போ பாலாக்கு நினைச்ச அளவுக்கு தீர்க்கதரிசியா பிள்ளையாம இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை என்னைக்கு அவன் கேட்க செவி அடைச்சிட்டானோ, அப்பவே அவன் தரிசனத்தை, அவன் தீர்க்க தரிசனத்தை இழந்து போயிட்டான். அழுத சொல்லுது, உங்களுக்கு தெரியலையா? தெரியுதா இல்லையா? முன்னாடி தேவதூதன் பட்டயத்தை ஏந்தி நின்னுட்டு இருக்கிறான், உங்களுக்கு தெரியுதா? என்ன அடிக்கிறது பிரயோஜனம் இல்ல, எனக்கு முன்னால யார் நிக்கிறான்னு பாருங்க. கழுத, கழுதனா கழுத தெரியும்ல, பாத்திருக்கீங்களா? கழுத பேசுமா? பேசுதுங்க. படிச்சு பாருங்க, கழுத பேசுது. அவன் அடிக்கிறான், 3 முறை அடிக்கிறான். உன்னை நான் இப்படியெல்லாம் சுமந்தேன், என்னை இப்படி அடிக்கிற, கொஞ்சம் கூட மனசு இல்லையா? இப்படி என்ன அடிக்கிறியே, என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? வெக்கம், அப்படியே பிள்ளையாம் வெக்கப்பட்டிருப்பான். என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு பலன் இழந்து போயிருச்சா? புரியுதுங்களா இல்லையா? அவன் நினைச்சிட்டான், எவ்வளவு அடிச்சாலும் இந்த கழுத பேச போறது இல்லை, எவ்வளவு அடிச்சாலும் இந்த கழுத பேச போறது இல்லைன்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா ஆண்டவன் நினைச்சிருக்கிற, உன் மேல இருக்கிற தரிசனத்தை எடுத்து கழுதிக்கு வச்சிருக்கிறா, இப்ப பேசும் பாருன்ற, இப்ப பேசும் பாரு. நீ என்னைக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம என் சத்தத்தை நீ இழந்தியோ, உன் தரிசனம் கழுது மேல போயிடுச்சு. கழுத பேசும் பாரு, கேளு கழுத சொல்ற அறிவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் கழுதிக்கு அறிவு சொல்ற, கழுதிக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னுவாங்கல்ல. இப்போ அந்த கழுதியை பார்த்து சொல்ற, கழுத அந்த மனுஷனுக்கு அறிவு சொல்லு. சொல்லுதுங்க, என்ன அடிக்கிறிய, என் முன்னால ஒருத்தர் நிக்கிறானே, அது உனக்கு தெரியுதான்னு கேட்டு, பட்டயத்தை ஏந்தி நிக்கிற தேவதூதனை உன்னால பார்க்க முடியல அப்படின்னா என்ன? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இழந்து போயிட்ட. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீ இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பேசலன்னு நினைக்கிறோமோ, ஆண்டவருடைய வருகையில் அதெல்லாம் பேசும். நீங்களும் ஆண்டவருடைய வருகையில பேசணும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்க மேல இருக்கிற தரிசனத்தை எடுத்து அதுங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. நம்ம மேல இருக்கிற தரிசனம் அதுங்களுக்கு எல்லாம் போயிடும். அதுங்க சொல்லும், ஆண்டவர் வராரு பத்தியா, பயங்கரமான இடிமுழக்க சத்தம் கேக்குதா, சத்தம் கேக்குதா, ஆண்டவருடைய வருகை வருது, ஆண்டவர் வருகிறார் பாரு, அது சொல்லும். அப்பதான் உனக்கே தெரியும், ஆமா இல்ல, அதோட அவமானம் வேற எதுவுமே இல்லை.
அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிறபடியா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆமென். இதுல இருக்கிற அழுக்கு மாறினா தான் நம்ம பரிசுத்தம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. இந்த அழுக்கு மாறாத வழியே பரிசுத்தம் மாறாது. அல்லேலூயா. 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 கர்த்தருக்குள்ள நாம இழந்து போகாத அளவிற்கு நம்ம சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தத்தை நாம பாதுகாத்து வச்சுட்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் 10வது ஆத்துமாவில் பரிசுத்தம். எபேசியர் 5:27 வாசிங்க. எபேசியர் 5:27 பக்கம் 268. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமா, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. ஆமா, இந்த சபை, இந்த ஆத்துமா மகிமையுள்ள சபையா இருக்கணும். ஆமென். மகிமையுள்ள சபையா இருக்கணும். அப்போ நாங்க கிராமத்துல இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்க. அப்ப எங்க ஊருக்கு ஒரு ஐயா வருவார். அவர் இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் இல்ல, அவர் பேர் மகிமைதாஸ். நம்மளோட ஞாபகம் இருக்கும். நல்ல ஜிம் மாஸ்டர் அவரு மகிமைதாஸ். ஈவினிங்ல வந்துட்டானா எங்களெல்லாம் உட்கார வச்சு ஆண்டோட சத்தியத்தை சொல்லி பாட்டு பாடுவார். சரிங்களா? நல்லா பாட்டு பாடுவார். அவருக்கு ஒரே மகன். பாருங்க, நல்லா இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா பலனா இருப்பாரு. அப்படி எங்க ஊரை தாண்டி போயிட்டாரு அப்படின்னா போய் நேரா போகும்போது பங்கடையில் நின்று சிகரெட் பிடிச்சு தான் போவார். ஆனா பேர் என்ன? ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள மகிமையுள்ள சபையாகி. அப்போ நான் பார்க்கணுமா மகிமைதான் அப்படின்னா எங்க அம்மா பேரே அவ்வளோ பரிசுத்தமா இருக்கா, ஐயா வந்தோன்னா போய் உட்காருங்க அப்படின்னு. ஆனா ஒரு நாள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. ஐயா, உன் பரிசுத்தம் பேர்ல இல்ல, உன் இருதயத்துல. இந்த சபையில நீ பரிசுத்தமா இருந்தாதான். இன்னைக்கு சொல்லட்டுங்களா, சபையில வந்து உட்கார்றது பிரச்சனை இல்ல, ஆலயத்துல வந்து உட்கார்றது பிரச்சனை இல்ல. ஆனா நான் உட்கார்வதற்கு முன்னால நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா, ஒருவேளை என்ன பரிசுத்தப்படுத்த ஆண்டவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் என்ற திருவிருந்து அநேகர் எடுக்கிறாங்க. நிறைய சபையை பார்க்கும்போது உண்மையா துக்கத்துக்குரிய ஒரு விஷயம். அவர் வந்து ஸ்கூல் டீச்சர், அவர் விவசாயம் பண்றவர். சில டைம்ல அவர் மெசேஜ் கொடுவாங்க, மெசேஜ் எடுப்பாரு, மெசேஜ் எடுத்துட்டு திருவிருந்து எடுப்பாரு. அப்படியே வண்டி அது நேரம் ஒரு பொங்கல் எடுத்து போயிடுவார். நம் இருதயம் பரிசுத்தமா இருக்குதா, அதுக்கு தகுதி உடையவர்களா நம்ம இருக்கிறோமான்னு கொஞ்சம் சுத்திகரிச்சு பார்க்கணும். முடியாத முடிஞ்ச அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ளணுங்க. எல்லாவற்றிலும் நம்மளால பரிசுத்தமாக முடியட்டும், பரிசுத்தமாகுவதற்கு வகை தேடணும். அல்லேலூயா. சகையுடைய அந்த இருதயம் நமக்கு, நான் சகையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அந்த வார்த்தையில இருந்து அவன் வகை தேடினான். தேடனா தான் கிடைக்கும், தேடா விட்டா கிடைக்காது. பரிசுத்தம் நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், வகை தேடுங்க. அல்லேலூயா. இந்த இருதயம், இந்த ஆலயம் பரிசுத்தம் இல்லையா ஆண்டவர் உள்ள வர முடியாது. ஒரு சாதாரண ஒரு கெஸ்ட் வர்றானாவே நம்ம வீடு என்ன கோலத்துல இருக்கும்? துணி அங்கங்க போட்டு வச்சிருப்போமா? வராங்க அப்படின்னு போன் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்க கிளம்பி கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த வாரம் வராதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம் வேலையை. தொடச்சு கடிச்சு சுத்தமா அப்படியே டைட்ஸ்ல முகம் தெரியணும், நடந்தாவே அவங்க அப்படியே முகம் தெரியணும், கண்ணாடி பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்லி தேய்ச்சி வீட்டை அவ்வளவு சுத்தமா வச்சு அப்படியே சுத்தத்தோட விட்டுருவான்னு அவங்க வர்றப்போ அப்படியே ஸ்மெல்லா இருக்கணும் வீடுன்றதுக்காக எதையாச்சும் வீட்டுக்குள்ள அடிச்சு அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரே வச்சு அடிச்சு ஸ்மெல் ஏத்திடுவோம். வந்த அவன் உள்ள வந்த உடனே நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி அவன் முகத்தை தான் பார்ப்போம். வீட்டை பார்த்தோன்னே அவன் முகம் எப்படி மாறுது. ஆமா தானே? அப்போ உலகத்தின் இல்லத்திற்கு இவ்வளோ மகத்துவம் கிடைக்கும் அப்படின்னா ஆண்டவர் வரப்போகிற இந்த உள்ளத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குங்கய்யா. ஐயா, வேத வசனம் தான் நல்ல ஒரு ஸ்ப்ரே, வேத வசனம் தான் நல்ல ஒரு கிளீனிங்கான ஒரு ஆலயமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் இந்த இருதயத்துக்கு தேவை. இது போனா தான் இது சுத்தமாகும்.
ஹalleluya நீங்க வேற எதை போட்டாலும் இந்த வீடு சுத்தமாகாது. இத போட்டாதான், இந்த வேத வசனம் உள்ள போனாதான். இத ஒவ்வொரு நாளும் எடுத்து இருதயத்துக்கு அடிங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்து இந்த வீட்டுக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்கணும். ஹalleluya அப்பதான் இது வாசனையா இருக்கும், சுத்தமா இருக்கும். ஆண்டவர் உள்ள வரும்போதே என் ஆலயம் எவ்வளோ மகத்துவமா இருக்கு. ஹalleluya ஹalleluya. இந்த காலத்துல ஆண்டவரை பார்க்க வந்தவங்க கூட எப்படி வந்தாங்க? தூபவரத்துக்கு வந்தாங்க. வாசனை. அப்ப ஆண்டவரை நம்ம கவரணும் அப்படின்னா நம்ம இருதயம் அவ்வளோ அழகா இருக்கும். ஹalleluya. நம்ம இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். கடைசியா 11வது சரீரத்தில் பரிசுத்தம். 2 கொரிந்தியர் 7:1. அதேதான் 2 கொரிந்தியர் 7:1. அதான் 2 கொரிந்தியர் 7:1. இதே வார்த்தை தான் சொல்றாரு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவுள். சரீரத்துல நாம பரிசுத்தமாய் பூரணமாய் மாறணும். பரிசுத்தத்தோட பூரணத்துவம் உள்ளவர்களா நம்ம மாறணும். இப்படி மாறுகிற கிறிஸ்து உடையவர்களா நம்ம இருக்கணும். நீங்க கிறிஸ்தவனா இருக்க கூடாது, கிறிஸ்து உடையவனா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனா இருந்தனா, ஒரு அம்மா, நானும் பாஸ்டரமா ஒரு நாள் திருவள்ளாங்காடு பகுதி கடந்து போகும். அப்ப கடந்து போகும்போது ஒரு அம்மா நல்ல ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. நல்லா மாலை போட்டு நல்லா அப்படியே பட்டையெல்லாம் போட்டு கரும்புரி கட்டிட்டு நடுவில் இங்கே சிலுவை செயின் போட்டு ஒரு சிலுவை போட்டுருக்குறாங்க. பாஸ்டர் என்கிட்ட இறங்கும்போது அந்த அம்மா பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்குறாங்க, சிலுவையும் கழுத்தில் போட்டுருக்காங்க. அப்போ நான் எதில் இருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கிறது? அவங்க எதுலையுமே இல்லை. அவங்க எது முன்னாடி போய் சொல்லுவாங்கல்ல, எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். இது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உலகத்துக்கே இந்த ஒரு சுயநலம் இருக்குன்னா பரலோகத்துக்கு நமக்கு சுயநலம் வேணுமா? இல்ல, என் அப்பா அவர்தான், என் தெய்வம் அவர்தான். இத சொல்லுகிற சுவாபம் உள்ளவங்க தான் கர்த்தருக்குள்ள வாழ முடியும். அதாவது அவரு எல்லாவற்றிலும் சிறந்தவர். ஆனா எல்லா தெய்வத்துக்கும் சிறந்தவர், எல்லா தெய்வத்துக்கும் ஒன்னா இருக்கிறவர். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. உடனே ஒரு பாஸ்டர் கேட்டாரா, அப்படியாப்பா எல்லா கடவுளும் ஒண்ணுதானா? ஆமா. உடனே அவங்க பிள்ளையை அழைச்சி, அம்மா உங்க பிள்ளைய ஒரு நாள் நீங்க வீட்டுல போய் கேளுங்க, உங்க அப்பா யாருன்னு கேட்டா, என் வீட்டுக்கு முனையில அந்த பக்கம் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கிறாருல, அவரு எங்க அப்பா தான். காலையில எங்க வீட்டுக்கு பால் போட ஒருத்தர் வருவாரு, அவரும் எங்க அப்பா தான். அதோ மாடு மேய்ச்சி ஓட்டிட்டு போறாரு, அவரும் எங்க அப்பா தானா? நீ ஏத்துக்கலையா? அந்த அம்மாவை பார்த்து அந்த ஐயா கேட்டார், எல்லா கடவுளும் ஒண்ணுதான்ற, அவரும் உங்க அப்பா தான், இவரும் உங்க அப்பா தான், இவரும் உங்க அப்பா தான் நம்ம பிள்ளை சொன்னா உன்னால ஏத்துக்க முடியுமா? ஏசப்பான்ற ஒரே ஒருத்தர் தான், தெய்வம் ஒண்ணுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை தவிர இந்த உலகத்துல அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை எல்லாமல் ரட்சகர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் தெரியாது, நானே கர்த்தர், என்னை எல்லாமல் ரட்சகர் இல்லை. இந்த புதிய உலகத்துக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த தரிசனம் உள்ள ஒரு வார்த்தை, நானே கர்த்தர், என்னை எல்லாமல் ரட்சகர் இல்லை, என்னை எல்லாமல் மீட்பர் இல்லை, என்னை எல்லாமல் கர்த்தர் இல்லை, நானே கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான், அவரை மாத்திரம் நேசிப்போம், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வாழ்வோம், பரிசுத்தத்தை தேடுவோம், அதற்காகவே பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.